நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்களிலே தங்கி பெருகட்டும். ஒரு முறை கூட இந்த நாளிலும் சபையாய் கடந்து வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் தங்களுக்கு எல்லா நன்மைகளின் பரிபூரணத்தை தந்து நடத்துவாராக. கலைந்து போகும் வேஷம் என்கிற தலைப்பில் கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் சரீரத்தை குறித்து பேசினதான ஆண்டவர் அதே அதிகாரத்தின் 2வது வசனத்திலே மனதை குறித்து நமக்கு பேசுகிறார். மனம் புதிதாக்கி மறுரூபமாக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மனம் புதிதாக்கி மறுரூபமாக கூடாதபடிக்கு நாம் தரித்திருக்கிற வேஷத்தை குறித்தும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த, அதாவது உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தேவ பிள்ளைகள் தரிக்கக்கூடாது. வேஷமற்ற உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், தம்முடைய சுய இரத்தத்தினாலே சபையாக நம்மை சம்பாதித்து கொண்ட ஆண்டவர் உண்மை உள்ளவர். வேஷம் போட்ட சிலரை குறித்தும் அவர்களுடைய வேஷம் கலைந்து போன விதங்களை குறித்தும் முதல் நாளிலே தியானித்தோம். அல்லேலூயா. 2வது நாளிலே எதற்காக வேஷம் தரிக்கிறார்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். 3வது நாளிலே, கடந்த நாளிலே யார் வேஷம் தரிக்கிறது, வேஷம் தரிக்கிறவர் யார் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நம்ம தியானித்தோம். அது யாரு? சாத்தானுடைய கூட்டத்தார் அல்லது சாத்தானுடைய பிள்ளைகள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் அவனுடையதான விருப்பத்தை நிறைவேற்றுகிற கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களும் கள்ள அப்போஸ்தலர்களுமாயிருக்கிற கள்ள போதகர்களாயிருக்கிற கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேஷம் தரித்து சாத்தானுடைய ஊழியக்காரர்களாயிருக்கிறவர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய, கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழியக்காரர்களுடைய வேஷத்தை தரித்து கொள்வார்களே, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும்போது உங்களுக்கு புதுமையாய் தோன்றும், ஆச்சரியமானவைகளாக தோன்றும். ஆனால் வேத வசனத்திற்கு முன்பாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதான வேளையில் வேத வசனத்திலே சொல்லப்படாதவைகள் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கவில்லை. பிரசங்கி சொன்னது போல முன்னிருந்ததே இப்பொழுதும் இருக்கிறது, இனி வரப்போகிறதும் எதுதான்? முன்னிருந்தவைகள் தான். அப்ப இல்லாத ஒன்றல்ல, முன்னிருந்து மறைந்து போன ஒன்றுதான் மறுபடியும் புதிதாக வருகிறது. அது மறைந்து போன பின்பு ஏற்கனவே மறைந்து போன ஒன்று புதிதாக வருகிறது. ஆகையினால அதை பார்த்து நம்ம புதுமை என்ன நினைக்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம். இதில் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரர்களுடைய வேஷத்தை தரித்து கொள்வார்கள். அவர்கள் யார்? கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களுமாயிருக்கிறவர்கள். அவர்கள் சாத்தானுடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது, அடையாளம் காண முடியாது. காரணம், அவர்கள் வேஷம் தரித்திருப்பார்கள். ஒரிஜினல் நீதியின் தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்க்கலும் அவர்கள் தங்களை கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களாக அடையாளம் காட்டிக்கொள்வார்கள். அடையாளம் கண்டு கொள்வது என்பது கடினமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற சிலர் வேஷம் தரித்து உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து வாழுகிறதான வேளையில் அவர்களை நீங்கள் அவ்வளவு எளிதாக என்ன பண்ண முடியாது, அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. காரணம், உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் அவர்கள் மேன்மை உள்ளவர்களைப் போல தங்களை அடையாளம் காட்டிக்கொள்வார்கள். தேவனோடு கூட நடக்கிறவர்களைப் போல, தேவனுடைய கரத்திலே இருக்கிறவர்களைப் போல, ஆண்டவர் இவர்களோடு கூட நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறதை போல எல்லாம்
இவர்கள் கேட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பதில் சொல்வதை போல எல்லாம் தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருவர் உண்டு. இப்போ நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, பேசிக்கொண்டிருக்கும் அது இது நடந்த உண்மை, இது பொய் அல்ல. நானும் அவனும் பேசிக்கொண்டிருக்கிறதான வேளையில் அல்லது அவன் யாரோடு பேசிக்கொண்டிருக்கட்டும், திடீர்னு சொல்லிக்கிட்டு பேசுகிறத நிறுத்தப்பட்டு சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறத தான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். ஆனால் அவர் பேசின கதைக்கும் அங்கே சொல்லுகிறதற்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் யாருக்கிட்ட இப்படி சொல்லுங்கப்பா, தெரியாதா? ஜீசஸ் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நான் உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்பதை அவர் எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆகையினாலே வேஷம் தரிக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொள்வது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. ஏன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. தன்னுடையதான தரிக்கப்பட்டிருக்கிற வேஷம் மற்றவர்களுக்கு வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஜாக்கிரதையாக இருப்பார்கள். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக தான் சாத்தான் அவர்களை தன்னுடைய ஊழியக்காரிகளாக தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். அவன் எப்படி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறானோ அதே போல இவர்களும் தரித்துக் கொள்ளும்படி அவன் தூண்டுகிறான். அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு கடந்த நாளிலே சொன்னேன். வாசிக்கலாம். பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் சொன்ன காரியம் இதோ, யூதர் அல்லாதிருந்தும் தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்களாயிருந்தும் தங்களை யூதர் என்று தேவ கற்பனையை கை கொண்டு நடக்கிறவர்கள் என்று சொல்லி பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார். போதும், தங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் அல்ல, அப்படி இல்லாதிருந்தும் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தாங்கள் தேவனுடைய கற்பனைகளின் படி அதை கை கொண்டு நடக்கிறவர்கள் என்றும் அடையாளம் காட்டுகிறவர்கள் யாரா? சாத்தானுடைய கூட்டத்தார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அடையாளம் காட்டுகிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லக்கூடாதா? இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு நம்மில் அநேகம் பேர் எப்படி வேஷம் தரித்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து வாசிக்கலாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை, அதன் நிமித்தம் வருகிறதான நன்மைகளை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. தேவ பக்தியை வேஷமாய் தரித்திருக்கிற கிறிஸ்துவினுடைய சபையார் தேவனிடத்திலே வைத்திருக்கிற பக்தியை இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறதான தேவனுடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற பக்தியை வேஷமாய் தரித்து, பக்தி இல்லாமலே தங்களை பெரிய பக்தி உள்ளவர்களைப் போல அடையாளம் காட்டிக் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேஷமாய் தரித்து அந்த தேவனுடைய பக்தியினால் வருகிறதான இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் வருகிற நன்மைகளை, பலனை மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ ஐக்கியம் கொள்ளாமல் விலகு என்று வேதம் சொல்கிறது. இல்லைன்னா ஒன்னையும் வேஷம் தரிக்க வச்சு இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிற தேவ பக்தியை வேஷமாய் மாற்றி விடுவார்கள். அல்லேலூயா. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். நாருக்குன்னு ஒரு வாசனை உண்டான்னு கேட்டா இல்லை. ஆனால் அது எருக்கம் பூவில் கட்டப்பட்டுச்சுன்னா எருக்கம் பூவினுடையதான வாசனை வரும். சம்பங்கி பூவில் கட்டப்பட்டதே ஆனால் சம்பங்கி பூவினுடையதான வாசனை வரும். மல்லிகை பூவில் கட்டப்பட்டால் மல்லிகை பூவினுடைய வாசனை அந்த நாரில் இருக்கும். கண்டிப்பா எந்த நாரில் எந்த பூ கட்டப்படுகிறதோ அது நல்ல வாசனை உள்ள பூவுன்னா நல்ல வாசனை அந்த நாரில் இருக்கும். அதன் வாசனை மோசமான நாற்றமான வாசனை உள்ளதான பூவு கட்டப்படுகிற நாரே ஆனால் அந்த நாற்றமான வாசனை இருக்கும். இதை தான் வேதம் நமக்கு சொல்கிறது, ஜீவ வாசனை மரண வாசனை என்று. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய ஐக்கியம் அதிகமாய் யாரோடு கூட இருக்கிறதோ அவர்களுடையதான சுபாவங்கள் உங்களிலே பிரதிபலிக்கும். நீங்கள் கிறிஸ்துவோடும் தேவனுடைய நல்ல ஊழியக்காரர்களோடும் உண்மை உள்ள ஊழியக்காரர்களோடும் உண்மையான பரிசுத்தவான்களோடும் கூட ஐக்கியம் வைக்கிறவர்களாயிருந்தால் அவர்களுடைய சுபாவங்கள் உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் வேஷம் தரிக்கிற சாத்தானோடும் சாத்தானுடைய கூட்டத்தாரோடும் கூட வேஷம் தரித்து
தேவ பக்தியினால் வருகிற பலனை மறுதலிக்கிறவர்களாயிருக்கிற கூட்டத்தாரோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைக்கிறவர்களாயிருந்தால் அந்த காரியங்கள் தான் உங்களிலிருந்து வெளிப்படும். நீங்க யாருகிட்ட ஐக்கியம் வைக்கிறீர்களோ அந்த சுபாவங்கள் தான் அதிகமாய் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏன் ஒருவனை படைத்தேன், ஆவி என்னிடத்திலே சம்பூரணமாய் இருந்ததே என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் சொன்னது தான் இதெல்லாம். மல்கியா 2:15 சொல்லிக்கிட்டு அவரே பதில சொல்றாரு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு தானே. அவர் விரும்புகிறது வேஷம் தரித்த தேவ பக்தி உள்ள சந்ததி அல்ல, உண்மையாய் வேஷம் தரிக்காமல் உண்மையும் உத்தமமாய் கிறிஸ்துவை பின் செல்கிறதான ஒரு தேவ பக்தி உள்ள கூட்டத்தை தனக்கென்று ஏற்படுத்தும்படியாய். இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிற தேவ பக்தியின் பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு கூட்டத்தை தனக்குரியவர்களாய் மாற்றும்படியாய். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபு 1:27 தேவ பிள்ளைகளுடைய தேவ பக்தி எப்படி இருக்க வேண்டும், மாசில்லாத சுத்தமான தேவ பக்தியாய் இருக்க வேண்டும். திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். வாசிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் தேவ பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான வேஷம் தரிக்காத உண்மை உள்ள தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். வேஷம் தரிக்காத தேவ பக்தி, மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதான தேவ பக்தி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் அவர்களிடத்தில் வெளிப்படுகிற சுபாவங்களை குறித்து 4 காரியங்களை உங்களோடு கூட பேசுவேன் என்று சொல்லி கடந்த வாரத்தில் 2 பேதுரு 1:7 உங்களுக்கு சுட்டி காண்பித்து ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். சகோதர சிநேகம் என்கிற அன்பு நிரம்பினவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சகோதர சிநேகம் என்கிற ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதுதான் உண்மையான அன்பு. அன்பிலையும் மாயமான அன்பு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய அன்பு மாயமற்றதாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்ப உண்மையான அன்பு, சகோதர சிநேகம் என்கிற அன்பு அவர்களிலே பெருகி இருக்கும். உண்மையான அன்பு. அவர்கள் வேஷம் தரிக்காத தேவ பக்தியை உடையவர்கள். அவர்கள் அந்த தேவ பக்திக்கான பலனை பெறுவார்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிற. இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2:10 ஒருவர் வாசிக்கலாம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக வேஷம் தரிக்காத இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிற மாசில்லாததும் சுத்தமாயிருக்கிறதுமான தேவ பக்தி ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே இருக்குமே. ஆனால் ஒரு சபையினிடத்திலே ஒரு குடும்பத்தினிடத்திலே இருக்குமே. ஆனால் முதலாவது அவர்கள் சகோதர சிநேகமாகிய அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள், உண்மையான அன்பினால். இரண்டாவதாக வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? தேவ பக்தி உடைய தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே நற்கிரியைகள் நிறைந்திருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நான் தேவனிடத்திலே பக்தி உள்ளவன், பக்தி உடையவள் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே நற்கிரியை செய்கிறதான சுபாவங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களை குறித்ததான கரிசனையற்றவர்களாய், சபையை குறித்த கரிசனையற்றவர்களாய், மற்ற தேவ பிள்ளைகள், ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகளை குறித்ததான கரிசனையற்றவர்களாக சுயநலவாதிகளாய் மட்டும் இருக்கிறார்களோ, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே மேல் என்கிறதான சத்தியத்தை உணராமல் மற்றவர்களுக்குரியதை வாங்குவதிலே தங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தல்ல ஆண்டவர் சொல்லுகிறது. அவர்கள் இந்த உண்மையான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். எது? நான் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது
மேல். அப்ப நற்கிரியைகள் நிறைந்த தேவ பக்தி யாருகிட்ட இருக்கிறதோ, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தி ஏழைகள் மேலும், திக்கற்றவர்கள் மேலும், விதவைகள் மேலும் கரிசனை உள்ள, இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புகிற, ஆவிக்குரிய பகுதியிலே, பூமிக்குரிய பகுதியிலே, சரீர உழைப்பிலே தன்னுடைய நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு தேவநாம மகிமைக்கென்று வெளிப்படுத்துகிற தேவ பக்தி யாருக்குள்ளாய் இருக்கிறதோ அவர்கள் வேஷம் தரிக்காத உண்மையான தேவ பக்தி உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஜீவனுக்கும் இருவரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறதான அந்த தேவ பக்திக்குரிய பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. தேவன் நற்கிரியைகளை செய்யும்படிதான் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். சபை எப்படி இருக்கணும்? நற்கிரியைகளை செய்வதற்கு முன்னிற்கிற சபையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில வர்றவங்க வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அவர்களை பார்த்துக்கிட்டு பார்க்காதது போல போயிடக்கூடாது. ஆகாரம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள்னா அவர்களை பார்த்துவிட்டு பார்க்காத போயிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தில் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்களே, ஆனால் என்னால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படி என்கிற தெளிவுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் கர்த்தர் கொடுத்திருக்கும்னு நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் உனக்கு கொடுத்தாலும் நீ கண்டுகிட மாட்ட. செய்ய வேண்டும் என்கிற மனதுள்ளவன், மனதுள்ளவள் இல்லாததன் படி அல்ல, தனக்கு இருக்கிறதிலே செய்வான், தனக்கு இருக்கிறதிலே செய்வாள். உங்களில் எத்தனை சகோதரர்கள் நான், என் மனைவி, என் பிள்ளைகள் என்கிற குறுகின மனப்பான்மையோடு வாழுகிறீர்கள்? உங்களில் எத்தனை சகோதரிகள் நான், என் கணவன், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், என் குடும்பம் என்கிறதான குறுகின மனப்பான்மையோடு வாழுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவர்களாய், பாரமற்றவர்களாய், எதையுமே கண்டு கொள்ளாமல் உங்களை குறித்த, உங்கள் குடும்பத்தை குறித்த மட்டும் சுயநலவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய தேவ பக்திக்கு கிடைக்க போகிற பலன் என்ன? நீங்கள் இந்த ஜீவனிலும் நன்மையை இழக்கிறீர்கள், வரப்போகிற ஜீவனையும் இழக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ பக்தி உண்மை உள்ளதே ஆனால், வேஷம் தரிக்காத தேவ பக்தியே ஆனால், அந்த தேவ பக்தியில இரண்டாவது இருக்கிற காரியம் தேவன் விரும்புகிற நற்கிரியை இருக்கும். நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகட்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நம்முடையவர்கள் மீன்ஸ் என்ன? நம்மை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களாய் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனவாட்டியாகிய தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடையவர்களும் கிறிஸ்துவை போல நற்கிரியை செய்ய பழகட்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப நற்கிரியைகளை செய்கிறது ஒரு பழக்கங்களாய் மாற வேண்டும், வார்த்தைகளாய் மாறிவிடக்கூடாது. நற்கிரியையை செய்வது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழக்கங்களாய் மாற வேண்டும். என்னுடைய உடல் உழைப்பை ஒருவருக்கு தேவையா? அதை என்னால் கொடுக்க முடியுமா? என்னால் பணம் கொடுத்தோ வேற ஒரு காரியம் கொடுத்தோ உதவ முடியாது. நான் என்னால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாமே, சபையில செய்யலாமே, யாரோ செய்யட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களாய் அல்லவே. ஏன் நான் அதை செய்யக்கூடாது? ஏன் ஒரு காரியத்தை நான் தூக்கக்கூடாது? ஏன் ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது? ஏன் 10 பிளேட்டை நான் கழுவி வைக்கக்கூடாது? ஏன் மற்றவர்கள் சாப்பிடுகிற இலையை நான் எடுத்தாச்சுன்னா நான் குறைஞ்சு போயிடுவேனா? பிரஸ்டீஜ் குறைஞ்சு போயிடுமா? நான் சாப்பிடுகிற இலையை இன்னொருவர் எடுக்க வேண்டும், நான் சாப்பிடுகிற தட்டை இன்னொருவர் கழுவ வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனால் நான் ஏன் அதை செய்யக்கூடாது? பணிவிடை என்கிற நற்கிரியை ஏன் நம்மிடத்திலே இல்லை? கொடுப்பது மட்டுமல்ல நற்கிரியை, ஆவிக்குரிய பகுதியிலே மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். ஏன் அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு மனதற்றவர்களாய் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களாக, நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து மட்டும் கரிசனை உள்ள, குறுகின மனப்பான்மை உள்ள, சுயநல ஜெபம் நிறைந்தவர்களாயிருக்கிறோம். நம்ம எங்கே போக போகிறோம்? உங்களுடைய முடிவு எங்கே இருக்கும்? நீங்கள் இந்த தவறை செய்யும் போது இந்த ஜீவனுக்கு வர வேண்டிய நன்மையும் இழந்து போகிறீர்கள். தேவனால் வர வேண்டிய நன்மையை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. அப்ப அந்த நன்மைகள் தடைப்படுகிறது. அப்ப நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிற பிரவேசமும் தடைப்பட்டு போகிறது. தன்னலம் நோக்காமல் பிறநிலம் நோக்கி வாழ்வதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. வேதம் நமக்கு இப்படியாக படிப்பிக்கிறது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும்
பிறனுக்கானவைகளையும் நோக்க கடவான். இந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் நான் ஏன் சொல்கிறேன், இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. பண்டிகை நாட்களில் ஏன் சொல்கிறேன், நீங்கள் இல்லாதவர்களுக்கு எதையாகலும் உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. நெகேமியாவில் அழகான ஒரு வசனம் உண்டு. என்ன செய்தார்களா? இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி மகிழ்ந்தார்கள். கரங்களை கொட்டி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஒரு மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு மட்டும்தான் ஆகாரம் இருக்கிறது. திடீரென்று பசியோடு கூட ஒரு ஏழையோ உங்களுக்கு அறிமுகமான ஒரு மனிதனோ மனுஷியோ வருகிறார்கள். நீங்கள் கடமைக்காக அவர்களை பார்த்து கேட்கிறீர்கள், சாப்பிடுகிறீர்களா என்று. சாப்பிட்டாச்சான்னு அவர்களுக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி இல்லை என்கிறார்கள். பசியோடு கூட இருக்கிறார்கள். உங்களில் எத்தனை பேர் நாம் ஒருவேளை பசியாயிருந்தாலும் பரவாயில்லை, இந்த மனிதனுடைய அல்லது இந்த மனுஷியினுடைய பசி அடங்கட்டும் என்று சொல்லி உங்களுக்குரிய ஆகாரம் அவ்வளவுதான் இருக்கிறது, அதை கொடுத்துவிட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பீர்கள்? அது ஒரு நற்கிரியை தானே. நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களோடு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு எது இல்லையோ அதை கொடுத்து உதவுகிற ஒரு மனப்பான்மை உங்க யாருக்குள்ளால இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகுதி பார்க்காமல் கொடுக்க வேண்டும். நாளைக்கு எனக்கு தருவார்கள் என்று சொல்கிறவர்களுக்கோ அல்லது என்னை மெச்சிக் கொள்கிறவர்களுக்கோ நான் எதையும் செய்யக்கூடாது. எனக்கு தர திராணி இல்லாதவர்களுக்கு ஆமீன் சொல்லுங்களேன். நான் யாருக்கு விருந்து கொடுக்கணுமோ அதை கூட ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. யாருக்கு? திரும்ப எனக்கு செய்வதற்கு இயலாதவர்களுக்கு, அந்த வசதி இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்கிற விருந்துக்கு பதிலாக என்னை இன்னொரு நாள் அழைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த விருந்தை எனக்கு திருப்பி செய்வதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு, திராணியற்றவர்களுக்கு நான் விருந்து செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த காரியங்கள் நிறைய உண்டு. ஆமென். உங்கள் குடும்பத்திலே உறவுகள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்று போல இல்லை. ஏழைகள் இருக்கிறார்கள், நடுத்தரம் இருக்கிறது, வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு ஏழை வந்து திருமணத்திற்கு கூப்பிடுகிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுக்கு குடும்பமாக வரணும், நிற்கணும், எங்கள் வீட்டில் உள்ள திருமணத்தை நடத்தணும்னு. உங்களில் எத்தனை பேர் போவீர்கள்? வேலைக்கு லீவு கிடைக்காது, சம்பளம் போயிடும், ஒரு ஆள் போயிடுவோம். கொடுக்கறத ஆற்றுலையோ குளத்துலையோ போட்ட கணக்கு தான். அதனால் கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா அவர்கள் ஏழைகள், திரும்பி தருவதற்கு திராணியற்றவர்கள். ஆகையினால கொடுக்கிறதுல கூட குறுகின மனப்பான்மையுடையவர்களாக இருக்கிறார். இப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தார் நம்முடைய உறவுகள் தான். இதில் கணவன் மனைவியினுடைய உறவு என்று நான் திரித்து கூறவில்லை, இரண்டு பக்கங்களிலும் உள்ள உறவை நான் சொல்லுகிறேன். நடுத்தர வர்க்கத்தார் வந்து அதை திருமணத்திற்கு அழைக்கிறார்கள். நம்ம இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கிறோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேராவது 3 பேராவது போக பார்ப்போம். 2 பேராவது குறைஞ்சபட்சம். இந்த ஏழையினுடைய வீட்டிற்கு 50 ரூபாய் கொடுத்தால் போதும், திரும்பி வராது என்று சொன்னவர்கள் நம்ம 500 ரூபா அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்? நான் இப்போ 500 ரூபா கொடுத்தா 2 வருஷம் கழிஞ்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் வரும்போது இதற்கு வட்டியும் சேர்த்து எப்படியும் ஒரு 1000 ரூபாயா தந்துடுவாங்க. கரங்களை கொட்டி. உண்மைதானே? இனி அதே குடும்பத்தில் கணவன் பக்கமும் மனைவி பக்கமும் வசதி உள்ளவர்கள் திருமணத்துக்கு வந்து அழைக்கிறாங்க. இப்போ லீவு கிடைக்காத லீவு கிடைக்கும், கையில் இல்லாத பணம் வரும், பொருள் வரும். அவங்க தகுதிக்கு ஏற்றபடி நம்ம ஏதாவது செய்யலைன்னா கேவலம். முழு குடும்பமாக போய் 50 கொடுத்ததுக்கு 500 கொடுத்ததுக்கு பதிலாக கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கியாவது நகை போடுகிறாங்கன்னா 1 பகனோ 2 பகனோ, ஆப்டால் ஒரு அரை சவரனாவது, அரை பகன் 4 கிராமாவது போட்டு, இன்னைக்கு நான் 4 போட்டால் நாளைக்கு எனக்கு அது 8 திரும்ப வந்துடும். நஷ்டம் அல்ல. இன்னைக்கு நான் குடும்பமாக போயிட்டு வந்துட்டேன்னா நாளைக்கு என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்திற்கு, என் வீட்டில் உள்ள காரியத்திற்கு அவர்கள் ஒருவர் வந்தாலே என்னுடைய பெரிய மதிப்பு. ஆகையினால போகிறோம், ஆள் பார்த்து செய்கிறோம். உன்னுடைய நற்கிரியை எங்கே இருக்கிறது? இனி மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட போனேன்னா, உன்னுடைய உறவுகள்கிட்ட போனீங்கன்னா, வாங்க அக்கா வரலையா, அண்ணன் வரலையா, பிள்ளைங்க வரலையா, ஏன் வரல, அழைச்சிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கை எவ்வளவு வெயிட்டாக இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய தேவை அது. ஏழைகளுடைய வீட்டிற்கு போய் பாருங்கள், அவர்கள் உங்ககிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் 4 பேர் போய் நிற்கும்போது வந்தீங்களே அது போதும். நான் கொஞ்சோண்டு தான் இருக்குது, என்கிட்ட ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், இல்லை நீங்கள் ஒன்றும் தரலைன்னாலும் பரவாயில்லை, வந்தீங்க இல்லை அது போதும். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ எந்த பணக்காரனை நம்பி அதிகமாய் கொடுத்தாயோ அவர்கள் நாளை உன்னை ஏமாற்றி போடுவார்கள்.
எந்த மிடில் கிளாஸை நம்பி மீடியமாக கொடுத்து அவர்களும் உன்னை ஏமாற்றுவதற்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஏழைக்கு நீ 50 ரூபா கொடுத்துருப்பேன்னா அவன் அதை 500 ரூபாய் உனக்கு திரும்ப தருவான். அவனுக்கு தெரியும் இதை நான் திரும்பி கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, கரங்களை கொட்டி. ஆளு பார்த்துதான் நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம். திரும்பி வருகிறவர்களுக்கு யார் திரும்பி கொடுப்பதற்கு தகுதி உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்வதிலே முனைப்பு காட்டுகிறோமே தவிர திரும்பி கொடுப்பதற்கு திராணியற்றவர்களுக்கு நம்ம செய்கிறது என்ன? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில், பணத்தில் சொத்துல எல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டியதான். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நன்மை செய்யவும், தேவ சபையே நீ நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். அடுத்த வசனம் தான் சொல்லுது, இதற்கு பலனாய் வருகிற நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரமாகிய நற்கிரியைகளை செய்வதற்கு அவர்களுக்கு கட்டளையிடு. அதுதான் பொக்கிஷம். நீங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாதிருங்கள், தேவனுக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எதை செய்தாலும் யாருக்கென்று செய்யணுமா? தேவனுக்கென்று செய்யுங்கள், மனிதனுக்கென்று செய்யாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்கள். நான் கொடுக்கிறது மனிதனுக்கல்ல, கர்த்தருக்கு. அந்த உணர்வோடு கூட கொடுத்து பாருங்கள். கொடுப்பதிலே தாராளம். தேவனுக்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுப்பதிலே தாராள மனதுடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், எனக்கே தாராளமா இல்லை, நான் எப்படி கொடுக்கிறது? இருக்கிறதில் எடுத்துக்கொடு. நீ இல்லாம கடன் வாங்கி எல்லாம் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னால் என்ன முடியும்? வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஒன்று பண்ணுங்க, பசங்க எல்லாம் ஒரு உண்டியலை வைங்க, கையில கிடைக்கிறதுல 10-20 சேருங்க. உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க அல்லது இன்னொருவருக்கு ஒரு தேவை என்று வரும்போது உங்களால் என்ற அந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் தகப்பனிடத்தில் கேட்க வேண்டியதில்லை, உங்க தாயினிடத்தில் கேட்க வேண்டியதில்லை. அந்த பழக்கம் உங்களுக்குள்ளாய் சின்ன வயசுல இருந்தே உருவாகட்டும். நீங்கள் நற்கிரியைகளை செய்வதிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கிற தேவ பக்தியை நீங்கள் உடையவர்களாயிருந்து நித்திய ஜீவனை உங்களுக்கு வருங்காலங்களிலே நல்ல பொக்கிஷமாக வைத்துக் கொள்வீர்கள். ஆமென். அது பொக்கிஷம். நற்கிரியைகளிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகிறது என்பது என்ன? உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளே உங்களுடையதான சகோதர சகோதரிகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். அதை தேவன் விரும்புகிறார். நற்கிரியைகளாகிய பலியின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நற்கிரியை என்பது பலி. தேவ பிள்ளைகள் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துவது, நற்கிரியைகளை செய்வது பலி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த பலியின் மேல் தேவன் அருவருப்பாய் அல்ல பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இல்லாதவன் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டானா, இல்லாத நிமித்தம் தானே வாங்கினா, உனக்கு அதை திரும்ப வாங்காம அதை விட்டுவிட முடியுமா? விட்டுவிடு. அதை கேட்டு தொந்தரவு பண்ணாத. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டியா, 5000 போன் பண்ணி எப்ப கிடைக்கும் தருவீங்களா இல்லையா, நீங்க தந்தாதான் எனக்கு வீட்டில் கஞ்சி பானையில் கஞ்சியே வேகம்னு சொல்லி தொந்தரவு பண்ணாத. பரவாயில்லை, இது என்னுடைய பணம், கர்த்தர் எனக்கு தந்தது. நீங்க எவ்வளவு கேட்டீங்க? 5000. என்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்கு. இது என்னுடைய பணம், இதை வைத்துக் கொள்ளுங்கள். இதை கொடுத்தால் கொடுங்கள், கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் உங்களைப் போல தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு இன்னொருவருக்கு நான் உதவி செய்ய இயலும். ஒரு 50 ரூபா 100 ரூபாயை கொடுத்துக்கிட்டு 150 போன் பண்ணி பிரண்டி இருக்காதீங்க. போகட்டும். உங்களுக்கு தேவை இருக்குமே ஆனால் ஒரு முறை 2 முறை கேட்டு பாருங்கள்.
விட்டு விடுங்கள். இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி ஐயா வாழ்கிறது? உன்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர். புசித்தவனுக்கு தான் அதன் ருசி தெரியும், புசியாதவனுக்கு அதன் ருசி தெரிய வாய்ப்பே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவனுக்கு கொடுக்க திராணி இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். அவளுக்கு கொடுக்க திராணி இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். கடன் கொடுப்பது என்பது ஒரு நற்கிரியை. இன்னொருடைய தேவையில் நீங்க பங்கெடுக்கிறீங்க. கடனை எப்படி கொடுக்கணுமா? ஆண்டவரே சொன்னார், இயேசுவே சொன்னார், கைமாறு கருதாமல் முகம் கோணாம கடன் கொடுக்கணும், இன்முகத்தோடு. வருது பாரு, வேற வழி இல்லை. பேக்கெட்டில் இருந்ததை பார்த்துட்டா கொடுக்கலன்னா என்ன வருத்தப்படும். எனக்கு நாளைக்கு வேணும், நமக்கு தேவையே இருக்காது. போகட்டும், உங்கள் கையில் கிடைக்கும்போது எனக்கு திரும்பி உடனே கொடுத்துருங்க. அதான் ஐயா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அதான் நற்கிரியைகள் நிறைந்த வாழ்க்கை. அதுதான் இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் நீ ஆதாரமாக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற வாழ்க்கை. நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிற வாழ்க்கை. வேஷம் தரிக்காத தேவ பக்தியினுடையதான உண்மையான தேவ பக்தி அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். மறந்து போயிடக்கூடாது சபை, தேவ ஜனங்கள் மறந்து போயிடக்கூடாது. உண்மையான தேவ பக்தியை தேவனுடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய ஜனங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மறந்து போயிடக்கூடாது. எதை வேணும்னா மறந்துக்க. நற்கிரியைகளை செய்வதற்கு மறந்துடக்கூடாது. அது ஞாபகத்தில் இருக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு வார வருமானத்தில் சொற்ப வருமானம் வருதா, அதில் ஒரு பகுதியை எடுத்து நற்கிரியைக்கு என்று ஒதுக்கி வைங்க. இது தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு என்று ஒதுக்கி வைங்க. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அறியப்படாத தேவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது என்று பவுல் சொல்லுவார் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில். இப்ப நான் சொல்றேன், தேவைகளோடு கூட இருக்கிற என்னால் அறியப்படாதவர்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கி வைங்க. அது இருக்கட்டும், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை எடுத்துடாதீங்க. ஒரு நாள் உங்களுக்கு முன்னால தேவையோடு கூட இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துவார். பசியாயிருக்கிற, நிர்வாணமாயிருக்கிற ஒரு மனிதனையோ மனுஷியையோ ஒரு குடும்பத்தையோ கொண்டு வந்து நிறுத்துவார். மிகுந்த தேவையோடு கூட இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை அல்லது ஒரு குடும்பத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் சேர்த்து வைத்தீர்களே யாருக்கென்று தெரியாமல், நற்கிரியைகளுக்கென்று சேர்த்து வைத்தீர்களே, இதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் சேர்த்து வைத்தீர்களே, அதை அந்த நேரத்தில் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். கொடுக்கிற உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, வாங்குற அவர்களுக்கும் கஷ்டம் இல்லை. வயறார வாழ்த்திக்கிட்டு போவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எதுவுமே இல்லாமல் பசியினால் மூர்ச்சித்து கிடக்கிறவளுடைய வீட்டு வாசலில் வந்து, ஐயா பசிக்குது, ஐயா அம்மா பசிக்குது, ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா, ஐயா ஏதாச்சும் இருந்தா கொடுங்க. பா ஒன்றும் இல்லை, காலையில் வந்துச்சு. நீ தேவனுடைய பிள்ளையோ, தேவன் இதற்காக தான் உன்னை உலகத்தில் இன்னும் வச்சிருக்கிறாரோ, இதற்காக தான் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு தேவ சபையில் கொண்டு தன்னுடைய மனவாட்டியாக அதற்கு தான் வைத்திருக்கிறாரோ. நற்கிரியை என்கிறதான பலியின் மேல் தேவன் விருப்பமாய் இருக்கிறாரே, பிரியமாய் இருக்கிறாரே. அந்த பலி உன்னிடத்தில் இல்லையானால் தேவ பிள்ளையை தேவன் உன்னை எப்படி அங்கீகரித்துக் கொள்வார்? என் கண்ணால் பார்த்த ஒரு காரியம், சில வருடங்களுக்கு முன்பு நம்ம குளத்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் மேலே பார்த்தாஸுங்கிற ஒரு ஜவுளி கடை இருந்துச்சு. அந்த பார்த்தாஸுக்கு முன்னால் ரெகுலராக சில தர்மம் எடுக்கிற ஏழைகள் நிற்பார்கள். போகிற வாரவங்க கிட்டையெல்லாம் கை நீட்டுவாங்க. அப்போ எல்லாம் அதிகமாக போடுறது எவ்வளவுன்னா 10 பைசா, 20 பைசா, 5 பைசா, இதுதான். அப்படியே ஒருத்தங்க எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே நிற்கிறோம். ஒரு 2-3 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய கண்கள் இன்னும் அது என்னுடைய மனதை விட்டு ஆறவில்லை, பார்த்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஒரு லேடி வந்தாங்க, ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு. அந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்த பெண்மணி இடத்துல போய், அம்மா பசிக்குது, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க செய்கையில் சொன்னாங்க. அவள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறா.
இவள் யாரோ அவள் யாரோ. அவள் சொல்லியிருக்கலாம், நீயும் போய் இருந்து பிச்சை எடுன்னு. தான் தனக்கு கிடைத்த ஒரு வருமானத்தில் கையில் கிடைச்சதை அப்படியே அள்ளி கொடுத்து, போ சீக்கிரமா போ, பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லி அனுப்பினாலே, அவள் எங்கே? நானும் நீயும் எங்கே? ஆண்டவரை அறியாதவள், யாராவது கொடுத்தாதான் அவளுக்கே வயிறு நிறையும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவள். தான் எடுத்ததில் இன்னொருதி வந்து தன்னுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் பசியாயிருக்கிறது என்று சொல்லி கையேந்தின போது தன்னுடைய கரத்தை போட்டு வந்தவைகளை எடுத்து அவளுடைய கரங்களிலே கொடுத்து சொல்றா, போ சீக்கிரமா ஏதாச்சும் வாங்கி கொடு. வீட்டு வாசல்ல வந்து எத்தனை பேர் பசியோடு மூர்ச்சித்து போயிருப்பார்கள். உன் வீட்டுக்குள்ளால வந்த சர்வன்ட் எத்தனை பேர் பசியோடு கூட போயிருப்பார்கள். உன் வீட்டுக்குள்ளால வந்த உறவு எத்தனை பேர் பசியோடு கூட போயிருப்பார்கள். பசியோடு வந்து பசியோடு அனுப்புகிற நீ மனிதனா? தான் பசியோடு கூட நின்று கொள்கிறேன், பசிக்கிற நீ ஆகாரத்தை போய் சாப்பிடு என்று சொல்லி இன்னொருவருக்கு தானுக்கு கிடைத்த நன்மைகளிலே தானம் செய்கிறவன் மனிதனா மனுஷியா? யார் நீ? ஆண்டவரை அறியாதவனுக்கு அறியாதவளுக்கு தர்மம் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்குள்ளாக இருக்கும் போது, வாஞ்சை இருக்கும் போது, தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்களும் நானும் அதை செய்யாமல் விடலாமோ? செய்யவில்லை என்றால் அவனுடைய தேவ பக்தி உண்மை இல்லையே, வேஷம் தரித்ததாக இருக்கிறது. ஒன்று சகோதர சிநேகமாகிய உண்மையான அன்பு இருக்கும், நற்கிரியை இருக்கும். ரெண்டாவது ஆமென் சொல்லுங்களேன், நற்கிரியை ஆகிய பலிகள் நிறைந்ததாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கை. 3 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான வசனங்களை வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவும் போதும் என்றிருக்க கடவோம். அல்லேலூயா. போதும் என்கிற மனது, இருக்கிறவைகளிலே திருப்தி அடைகிற ஒரு மனது. எனக்கு ஒரு 25,000 வருமானம் வருது மாசம், அது என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கன்னா போதும். நாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது. நான் ஒன்று சொல்லவா, நீ கோடியை சம்பாதிச்சு உன் பிள்ளைய வாழவை, சேர்த்து வை. உன் பிள்ளை கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிறது தேவ நியமமே. ஆனால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. கரங்களை கொட்டி புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீ எதை விதைப்பாயோ அதை ஒரு நாளிலே அறுப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தரித்திரம் அல்லது வறுமை அல்லது இந்த வசதி இல்லாத மிடில் கிளாஸ் வாழ்க்கை என்னோடு கூட முடியணும், என் பிள்ளைகள் ஐசியவான்களா இருக்கணும்னு சொல்லி நீ வாயை கட்டி வயத்து கட்டி சேர்த்து வச்சேன்னா உன்னுடைய பிள்ளைகளுக்கல்ல நீ சேர்த்து வைக்கிறது. 666 முத்திரையை கொண்டு அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் வருகிறார், அவனுக்கு சேர்த்து வைக்கிறாய். நீ சேர்த்து வைத்ததை உனக்கு எடுக்க முடியாது. போடுறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம். ஒரு நாளில் எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ தொலை தூர பார்வை இந்த உலக காரியங்களுக்கு உடையவனாய் இருக்கிறாய். ஆனால் தொலை தூர பார்வை நித்திய ஜீவனை குறித்து உனக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு ஒரு கண்ணுக்குள்ளால் ஆண்டவர் எதையெல்லாம் வச்சிருக்கிறார் தெரியுமா? கிட்டத்து பார்வையும் தூரத்து பார்வையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2 பார்வையில எந்த பார்வை போயிடுச்சுனாலும் போயிடுச்சு. சிலருக்கு கிட்டத்து பார்வை சரியா இருக்கும், தூரத்து பார்வை போயிடும். பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும், தூரத்துல வர்றது எப்படி தெரியும்னா நடக்கிற மனிதர்களை அசைகிற மரங்களை போல தெரியும். கரங்களை கொட்டி. சிலருக்கு தூரத்தில் என்னென்ன இருந்தாலும் எல்லாமே தெரியும், ஆனா பக்கத்தில் எதுவுமே தெரியாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற தேவ பக்தியை, வேஷம் தரிக்காத உண்மையான தேவ பக்தியை, ஆனால் கிட்ட பார்வையும் தூர பார்வையும் உடையவர்களாய் இருப்பீர்கள். இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எத்தனை பேர் அந்த கரிசனை உடையவர்களாக இருக்கிறோம்? போதும், கர்த்தர் தந்தவைகள் போதும், இருக்கிறவைகள் போதும் என்கிற ஒரு தேவ பக்தி. அந்த பக்தியோடு கூட வாழ்ந்து பாரு, இன்னும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த பக்தியோடு கூட இருந்து பாருங்கள், இன்னும் கர்த்தர் தந்துகிட்டே இருப்பாரு. நான் சாட்சியாய் சொல்ல முடியும். கர்த்தர் தருகிறவைகள் போதும். கர்த்தர் இந்த நிலைமையிலே வைக்கணும்னு நினைக்கிறாரா? போதும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. இல்ல இல்ல இல்ல. நான் கேட்கிறேன்,
உன்னுடைய வருமானம் 10,000, அந்த 10,000ல் 9,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போடு. பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்து. 9,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடு. அந்த 9,000 ரூபாயில காணிக்க கர்த்தருக்கு நீ கொடுத்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எல்லாரும் வாழ்கிறது போலதான் நான் வாழணும். இல்லை, கர்த்தர் என்னை வைத்த நிலைமையிலே, என்னை எந்த நிலைமையில வச்சாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்பதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. எல்லாரும் வாழ்றது போல நான் வாழணும்னு சொல்லிக்கிட்டு இல்ல 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 இல்லன்னு அழுகிட்டு இருந்தேன்னா ஒரு நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிறதும் இல்லாம போயிடும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டான் அல்லது இழந்துட்டான். தனக்கு கிடைக்காத ஒன்றுக்கு ஆசைப்பட்டு, கிடைக்காத ஒரு வாழ்க்கைக்கு, தேவன் அனுமதிக்காத ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டத கல்வியா இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எனிஒன். நான் நினைக்கிறபடிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்காத. நான் இருக்கிறபடிதான் இருக்கணும்னு நினைக்காத. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்காத. அப்ப நீ தேவனை மறுதலிக்கிறாய். தேவன் நினைக்கிறபடி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயானால் அது போதும் என்கிற மனதுடனே கூடிய வாழ்க்கை. அங்க ஒரு பிரச்சனையும் வராது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க கூட இருக்கிறவங்க புதுசா போடுறாங்களா, உனக்கு 1 2, அந்த 2 போதும். கர்த்தர் அனுமதித்தவைகள் போதும். எஸ்தரை போல ஏகாயே ராஜா உனக்கு எதை கொடுக்கும்படி அனுமதித்திருக்கிறாரோ அது போதும். ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தர் வஸ்திரிக்கு பதிலாக அந்த ஸ்தானத்திலே ஆகாஸ்வேருக்கு ராணியாக மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த போதும் என்கிற மனது. ஆமென் சொல்லுங்களேன். போதும் என்கிற மனது. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த யூதா கோத்திரம் போதும் என்கிறதான மனது. அவன் நினைச்சிருந்த அடுத்த நேரமே, அடுத்த நிமிஷமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சவுலை கொன்றுவிட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறி இருக்கலாம். ஏன்? யூதாவுக்கு ராஜா ஆகிறதுக்கு முன்னாலேயே சவுலை கொன்றுவிட்டு குகையிலே பிணத்தை தள்ளிவிட்டு ராஜாவாக தன்னை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆமென். கர்த்தர் வைத்த நிலைமையிலே, கர்த்தர் வைத்திருக்கிறது வரைக்கும் உண்மையா இருப்போம் என்கிற தேவ பக்தி அவனுக்குள்ளா இருந்தபடியினாலே ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய காத்திருதலுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? முதல்ல யூதா கோத்திரம் மட்டும் 7 வருடங்கள் 7 வருடங்கள் 6 மாதம் எப்ரோனிலே யாரை? யூதாவை மட்டும் ஆட்சி செய்கிறான். அல்லேலூயா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் 32.5 ஆண்டுகள் கூட கொடுத்து முழு இஸ்ரவேலை 40 வருடங்கள் ஆளும்படி செய்தார். மொத்தம் 7.5 யூதாவை 32.5 வருடங்கள், இஸ்ரவேலையும் சேர்த்து 40 வருடங்கள் ராஜாவாக இருந்தான். கரங்களை கொட்டி போதும். ஒரே ஒரு காரியத்துல அவனுக்கு போதும் என்கிற மனசு இல்லாம போயிடுச்சு. அதுக்கு செலுத்தினான் பாருங்கள் கிரயம். பாதரட்சைகள் இல்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு ஒலிவ மலையின் மேல் கண்ணீரோடு கூட ஏறி போனானே, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானே. ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து, சிங்காசனத்தை இழந்து, தேசத்தை இழந்து, எங்கேயோ போய் தன்னுடைய கற்ப பிறப்பாகிய அப்சலோமுக்காக ஒளிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை ஒரே ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டான். பாக்கி எல்லாத்திலையும் போதும் போதும் போதும்னு இருந்தான். கர்த்தர் ஆலயம் கட்டண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தனக்கு வந்தவைகளை எல்லாம் கர்த்தருக்கு என்று சவதரித்து வைக்கிற நல்ல இருதயம் அவனுக்கு இருந்தது. கரங்களை கொட்டி அதற்கேற்ற கிரயம் செலுத்தினான். நீ எங்கே அனுமதிக்கப்பட்டதற்கு மிஞ்சி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கெல்லாம் உனக்கு வேதனைகள் பெருகும். அவைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. என்னை கேட்கிற வாலிபனே, கன்னிகையே, உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நீ அல்ல, கர்த்தர். நண்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் அல்ல, கர்த்தர். இனி 8 முதல் 13 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. எப்படி போதும்னு இருக்கணுமா? உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று கிடக்கும். கீழே வாசிங்க. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்.
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாயிருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு இல்லை. ஏன் அப்படி செய்யணுமா? இப்ப 7வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. உலகத்துல ஏற்கனவே யோபு நமக்கு அதை கற்று தந்துட்டாரு. நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்திற்கு திரும்புவேன். நான் ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்னும் கொண்டு போக போறதும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? யோபு நமக்கு கற்று தந்துட்டாரு. இப்ப வேதம் சொல்லுகிறதை பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நம்மள அநேக பேர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்காம நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சுக்கிடுவோம். குறுகின மனப்பான்மை. ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகளை குறித்த எந்த கரிசனையும் நமக்கு இருக்காது. அனுமதிக்கப்பட்டதற்கு மிஞ்சி வாழ ஆசைப்படுகிறோம். போதும் என்கிற அந்த மனதுடன் கூடிய வாழ்க்கை, தேவபக்தி நிறைந்த வாழ்க்கைக்கு பதிலாக ஆசைகள் பெருகுவதற்கு இடம் கொடுக்கிறோம். மற்றவர்களுக்கு ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், தோற்று போகிறோம். அல்லேலூயா. 3ஆவதாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுடைய தேவ பக்தி உண்மை உள்ளதாய், வேஷம் தெரியாததாய் இருக்குமே ஆனால் 2 காரியங்களை மறுபடியும் நற்கிரியை நிறைந்ததாய் இருக்கும். 2ஆவதாக போதும் என்கிற மனது உடனே கூடியதாய் இருக்கும், திருப்தி உள்ள வாழ்க்கை. 3ஆவதாக யாக்கோபு 1:26 வாசிக்கிறதான வேளையில, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும், பிரயோஜனமற்றதாயிருக்கும். நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி நாவை அடக்காமல் தான் விரும்புகிறபடியெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்குள்ளாய் உண்மையான தேவ பக்தி இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்குள்ளால, எந்த ஒரு மனுஷிக்குள்ளால நிதானித்து பேசுகிற வார்த்தைகளில் நிதானம், வார்த்தைகளை அளந்து பேசுகிற ஒரு அனுபவம், வார்த்தைகளை யோசித்து பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதோ, சுருக்கமாய் பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதோ, இன்னும் நான் சொல்லுவேனே ஆனால் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் இருக்கிற வாழ்க்கை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாய் இருக்கிறதோ அவர்கள் உண்மையான தேவ பக்தியை உடையவர்கள். அல்லேலூயா. ஆனால் தன்னுடைய நாவை அடக்கி ஆளாதபடிக்கு அதிகமாய் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்த்து மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசி மற்றவர்களுக்கு விரோதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து வீணான காரியங்களை பேசுகிற நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஆளாயிருந்தாலும் சரி, ஆவியில நிறைகிற ஆளாயிருந்தாலும் சரி, அந்நிய பாஷை பேசுகிற ஆளாயிருந்தாலும் சரி, தரிசனம் காண்கிற ஆளாயிருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆளாயிருந்தாலும் சரி, உன்னுடைய தேவ பக்தி பிரயோஜனமற்ற தேவ பக்தி. அந்த தேவ பக்தியில வேஷம் இருக்கிறது. அந்த தேவ பக்தி உண்மையாய் உனக்குள்ளாய் இருக்குமே ஆனால் நாவு அடக்கி பேசுவாய். பேசிக்கிட்டு மன்னிங்கன்னு சொல்றதை பார்க்கலாம். நான் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து பொறுமையாய் பேசுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளால இருக்கணும். யாரை குறித்தும் குற்றவாளிகளாய் பேசுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற, தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுகிறதான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. உங்களோடு கூட தேவனை ஆராதிக்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. யாரும் பார்க்கலன்னு பேசுகிறவர்களாய் அல்ல, சொற்களை எண்ணுக்கடங்காதவைகளாய் விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, சொற்களை நிதானித்து பகுத்தறிந்து அடக்கி பேசுகிறவர்களாய் மாறுவீர்கள். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்? பேசுறதையெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு ஆண்டவரே மன்னியும் மன்னியும் மன்னி, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாகலும் செய்திருந்தால் மன்னியும். சிரமங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம பேசுனது தப்புன்னு தெரியவே செய்யாது. தங்களை தான் நீதி உள்ளவர்களாக மெச்சிக்கொள்கிறார்கள், தங்களை பெரிய ஞானிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நாம் பேசினதில் என்ன தப்பு என்று சொல்லி வாதிடுவார்கள். கடந்த வாரத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1, தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துவார்கள். 2, தங்களுடைய தவறுகளை வெளியிலே வராதபடிக்கு ஓடி ஒளிந்து கொள்வார்கள், மறைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்வார்கள். 3ஆவதாக மற்றவர்கள் மேல் பழி போடுகிறவர்களாய் மாறுவார்கள். என்கிட்ட என்ன தப்பு, அவர்கள் அப்படி பண்ணினதுனால நான் இப்படி பண்ணினேன். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல.
அது தேவன் அனுமதிக்காத வாழ்க்கை. இயேசு நமக்கு என்ன கற்று தந்தார் தெரியுமா? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சப்தமிடாமல் மௌனமாய் இருக்கிற ஆட்டை போல பொறுமையாயிருந்த ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்தார். கணவன் பேசின மனைவி என்ன பண்ணணும்? பணிந்து போகணும். நான் சொல்றதை நீ கேட்கும் வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேங்கிற மனைவியாய் நீங்கள் இருக்கக்கூடாது. நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணுங்கிறதான கணவனாய் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்றதை கேளுங்க என்று சொல்லி பெற்றவர்களை அற்பமாய் நினைத்து பேசுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவ பக்தி இல்லாத சன்னதி என்று சொல்லுவேன். எனக்கு சில சகோதரிகளுக்கு கணவனே நான் சொல்றதா நீ கேட்கணும், உனக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும். தலை கணவன் அவன் இருக்க வேண்டிய இடத்துல மனைவி எப்போ தலையா ஒரு குடும்பத்தில் அவன் இருக்கும்போது இவ தலையாகிறாளோ, அவன் மரித்த பின்பு அவள் தலையானால் பரவாயில்லை, அந்த உரிமை அவளுக்கு இருக்கிறது. சரீரமே ஆனால் தலைக்கு கீழே அடங்கி இருக்கணும். பிள்ளைகளை ஆனால் பெற்றோர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் தவறாக சொன்னால் கூட அதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலே பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளுடையதான கடமை. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாய் பேசுகிற, எதிர்த்து பேசுகிற மகனாய் மகளாய் இருப்பாயானால் சாபம். வார்த்தைகளை நிதானித்துக்கொள். மனைவிகளே கணவன்கிட்ட அன்பா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. கணவன்மார்களே உங்களுடைய மனைவி கிட்ட அன்பா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. இல்லைன்னா தேவ பக்தி பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும். அல்லேலூயா. யாக்கோபு 3:6 கொஞ்சம் வாசிங்க. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய முழு சரீரத்தையும் நாவின் மருந்து புறப்படுகிற வார்த்தை, அடக்கப்படாத வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது? கரைப்படுத்தி விடுகிறது, தீட்டுப்படுத்தி விடுகிறது. மட்டுமல்ல, உங்களுடைய ஆயுளை நரகாக்கினைக்கு பங்குள்ளதாய் மாற்றுகிறது உங்களுடைய வாயின் வார்த்தைகள். உன் வாயின் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்றோ நீதிமான் என்றோ தீர்க்கப்படுவாய். ஆண்டவர் சொன்னார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 சொன்னார். நீதிமொழிகள் 10:19 ஏன் எழுதப்பட்டிருக்கும்? ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியும்? மனுஷர் பேசும் வீணான, அதாவது நாவை அடக்கி பேசாத வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது என்று சொல்லி நீதிமொழிகள் 10:19 எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை. கணவனை கண்டு பேசினாலும் காணாம பேசினாலும் தப்பு தான். மனைவியை கண்டு பேசினாலும் காணாமல் பேசினாலும் தப்பு தான். நிதானம் தவறி நாவை அடக்காமல் பேசினேன்னா, பெற்றோரை பார்த்து நேரே பேசினாலும் தெரியாமல் பேசினாலும் நாவை அடக்காமல் பேசுவது தவறினும் தவறே. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோம். இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிற தேவ பக்தியை மாசில்லாததாய் குற்றமற்றதாய் காத்துக்கொள்வோம். ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு எதுலையும் மாறாம இன்னும் அப்படிதான் இருக்க போறியா? இல்லை. உன்னை நீ நிதானித்தறிந்து சீர்பட வேண்டிய காரியங்களிலே சீர்பட்டு ஜீவனுக்கு ஆயத்தமாக போகிறாயா? முழங்கால் படியிடுவோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. தேவ பக்தி என்பது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. அந்த தேவ பக்தியானது திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி சகோதர சிநேகமாகிய உண்மையான அன்பு நிறைந்ததாயிருக்கும். மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி நற்கிரியைகள் நிறைந்ததாய், தேவன் விரும்புகிற பலியாகிய நற்கிரியைகள் நிறைந்ததாயிருக்கும். மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி போதும் என்கிற மனதுடனே கூடிய திருப்தி உள்ள வாழ்க்கை, கர்த்தர் அனுமதித்த வாழ்க்கை வாழுவதற்கு தன்னை அர்ப்பணித்ததாயிருக்கும். நான்காவதாக, மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி தன்னுடைய நாவை அடக்கி ஆண்டு சொற்களின் மிகுதியினால் பாவம் வராதபடி பேசுகிறதான வார்த்தைகள் நாளைக்கு என்னை நியாய தீர்ப்புக்குட்படுத்தாதபடி, நித்திய ஜீவனை இழக்க செய்யாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க செய்கிறதாயிருக்கும். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, மகளே, சிறு பிள்ளையே, இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார்.
இனி ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட போராடுவாரா என்பதை நான் அறியேன். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இந்த நாளிலே இருக்குமேயானால், அருமையான தேவ சபையை நீங்கள் எங்கிருப்பீங்க? உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஒத்துக்கொண்டு மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவ பக்தியினால் வருகிற பிரயோஜனமாகிய நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.